வாழ்க்கையின் பரபரப்பான இசையில் நாம் அடிக்கடி மென்மையான மிக அழகான ஸ்வரங்களை தவறவிடுகிறோம். வேலை, லட்சியங்கள் மற்றும் தினசரி வீட்டு வேலைகளின் இடைவிடாத சுழற்சி காதலின் மெல்லிய கிசுகிசுக்களுக்கு நம்மை செவிடாக்கிவிடும். இன்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு பொக்கிஷத்தை பற்றி பேசுவோம், உங்கள் மனைவியின் நீங்காத அன்பு. மார்க்கை சந்திக்கவும். அவர் ஒரு நல்ல மனிதர், தன் தொழிலில் அர்ப்பணிப்புடன் இருந்தார் மற்றும் தன் குடும்பத்திற்கு எல்லாம் கொடுத்தார். அவர் நீண்ட நேரம் வேலை செய்தார், எதிர்காலம், வெற்றி, ஒரு வசதியான வாழ்க்கையை பாதுகாப்பது பற்றி தொடர்ந்து யோசித்தார். ஆனால் அவருடைய பெரிய திட்டங்களுக்கு மத்தியில் தன் மனைவி சாராவிடமிருந்து வரும் சிறிய, தினசரி அன்பின் சைகைகளை அவர் மெதுவாக கவனிக்க தவறினார். அவர் சோர்வாக வீடு திரும்புவார், அவள் தன் நாளை பற்றி விவரிக்கும் போது அரைகுறையாக தலையசைப்பார். அவருடைய மனம் இன்னும் எக்ஸல் தாள்கள் அல்லது வரவிருக்கும் காலக்கெடுவை சுற்றியே இருக்கும். அவர் ஆண்டு விழாக்களை மறந்துவிட்டார், அவளுடைய கவலைகளை அற்பமானவையாக கருதினார். மேலும் அவர்களின் ஆரம்பகால பிணைப்பின் வெப்பம் ஒரு வசதியான, ஆனால் சற்று தூரமான பழக்கவழக்கமாக மாற அனுமதித்தார். சாரா ஒரு காலத்தில் துடிப்பாகவும் மகிழ்ச்சியான கதைகள் நிறைந்தவளாகவும் இருந்தவள் மெதுவாக அமைதியாக விலகத் தொடங்கினாள். அவள் புகார் செய்யவில்லை, கேட்கவில்லை, அவள் ஒரு பழுதடைந்த பல்பை போல மெதுவாக மங்கிப்போனாள். மார்க் ஒரு மாற்றத்தை கவனித்தார், சிரிப்பு இருந்த இடத்தில் ஒரு நுட்பமான அமைதி, திறந்த பாசம் இருந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கம். அவர் ஒரு தெளிவற்ற சங்கடத்தை உணர்ந்தார், ஏதோ காணாமல் போனது போன்ற ஒரு உணர்வு, ஆனால் அதை அவரால் சரியாக இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஒரு மாலை, மற்றொரு சோர்வான நாளுக்கு பிறகு மார்க் தனியாக வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தார். சாரா ஏற்கனவே படுக்கையில் இருந்தாள். அவர் ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்தார், அவர்களின் திருமண நாள், அவர்களின் ஆரம்பகால சாகசங்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் பிறந்த பக்கங்களை புரட்டி பார்த்தார். அவர் சாராவின் மின்னும் கண்களை, அவளின் உண்மையான புன்னகையை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத காதலுடன் தன்னை அவள் பார்த்த விதத்தை பார்த்தார். அப்போது அவருக்கு உரைத்தது, நீண்ட நாட்களாக அவளின் கண்களில் அந்த பொலிவை அவர் பார்க்கவில்லை. அவர் அவனுக்கு எப்படி அன்பான குறிப்புகளை விட்டு செல்வாள், அவன் கேட்காமலேயே அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைப்பாள் மற்றும் ஒவ்வொரு சவாலிலும் அவனுக்கு மிக உறுதுணையாக இருந்தாள் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் ஒரு வயதான சக ஊழியருடன் சமீபத்தில் நடந்த ஒரு உரையாடலை நினைவு கூர்ந்தார். அவர் ஞானத்துடன் கூறினார், தம்பி, தங்கம் தேடும் ஆசை உன் கையில் இருக்கும் வைரத்தை மறைக்க விடாதே. மார்க் புற சாதனைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி தன் சொந்த வீட்டில் இருக்கும் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினத்தை அலட்சியப்படுத்திவிட்டதை உணர்ந்தார். அந்த இரவு அவர் மாற ஒரு மௌன சபதம் செய்தார். அடுத்த நாள் காலை தன் தொலைபேசிக்கு அவசரமாக செல்வதற்கு பதிலாக அவர் சாராவுடன் காலை உணவுக்கு அமர்ந்து அவள் அன்றைய திட்டங்களை பற்றி பேசும்போது உண்மையாக கேட்டார். அவர் அவளுக்கு பூக்களை கொண்டு வந்தார், ஒரு சந்தர்ப்பத்திற்காக அல்ல, ஆனால் வெறுமனே அவள் நினைவாகவும் அவளின் புன்னகையை பார்க்கவும் விரும்பினார். அவர் அவள் பொதுவாக செய்யும் சிறிய வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினார், அவளின் சுமையை குறைக்கவே. அவள் பேசும்போது அவளின் கண்களை பார்க்கத் தொடங்கினார், டிவி பார்க்கும்போது அவளின் கையை பிடித்தார் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்காக அவள் செய்த எண்ணற்ற விஷயங்களுக்காக அவளுக்கு குறிப்பாக நன்றி தெரிவித்தார். மெதுவாக நீண்ட இரவுக்கு பிறகு விடியல் வருவது போல சாராவின் பொலிவு திரும்பத் தொடங்கியது. அவளின் சிரிப்பு மீண்டும் வீட்டை நிரப்பியது, அவளின் கண்கள் மீண்டும் மின்னத் தொடங்கின மற்றும் அவர்களுக்கு இடையிலான அன்பு மீண்டும் உயிர் பெற்றது. இது ஒரு திடீர் வியத்தகு மாற்றம் அல்ல, ஆனால் சீரான, மனப்பூர்வமான முயற்சியால் வளர்க்கப்பட்ட ஒரு படிப்படியான மலர்ச்சி. மார்க் இந்த பகிரப்பட்ட தருணங்களில் ஆழமான மகிழ்ச்சியை கண்டார். எந்த ஒரு தொழில்முறை வெற்றியும் அவருக்கு அளித்ததை விட ஆழ்ந்த அமைதி மற்றும் மனநிறைவை உணர்ந்தார். அவர் தன் மனைவியை மட்டும் திரும்ப பெறவில்லை, அவர் தன் சொந்த மகிழ்ச்சியின் அடித்தளத்தை மீண்டும் கண்டுபிடித்தார். தன் மனைவியின் காதலை போற்றுவது அவளின் மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, அது உங்களின் சொந்த வாழ்க்கையை அளவிட முடியாத அளவு வளப்படுத்தும் என்று மார்க் கற்றுக்கொண்டார். அவளின் அன்பு வலிமை, ஆறுதல் மற்றும் உத்வேகத்தின் ஒரு நிலையான ஆதாரம். அவளின் ஆதரவு, அவளின் பொறுமை, அவளின் புரிதல் மற்றும் அவளின் இருப்பு ஆகியவை வாங்கவோ அல்லது மாற்றவோ முடியாத விலைமதிப்பற்ற பரிசுகள் என்பதை உணர்வது பற்றி இது உள்ளது. இந்த பிணைப்பை வளர்ப்பது என்றால் நேரம் ஒதுக்குவது, பாராட்டு தெரிவிப்பது மற்றும் அவள் காணப்படுகிறாள், மதிக்கப்படுகிறாள், நேசிக்கப்படுகிறாள் என்பதை தொடர்ந்து அவளுக்கு நினைவூட்டுவது. அவளின் அன்பு உங்கள் சிறந்த சுயத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி, வாழ்க்கையின் புயல்களில் ஒரு பாதுகாப்பான துறைமுகம் மற்றும் உங்கள் உலகத்தை நிலையாக வைத்திருக்கும் நங்கூரம். உலகின் சத்தம் உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான மெலடியை மூழ்கடிக்க விடாதீர்கள். இன்று ஒரு கணம் எடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கும் பெண்ணை உண்மையாக பாராட்டுங்கள். அவள் உங்களுக்கு என்ன என்பதை அவளிடம் சொல்லுங்கள், உங்கள் செயல்கள் மூலம் அவளுக்கு காட்டுங்கள். அவளின் அன்பின் விலைமதிப்பற்ற பரிசு ஒருபோதும் மங்க விடாதீர்கள், ஏனெனில் அது உங்கள் முழு உலகத்தையும் ஒளிரச் செய்கிறது. இந்த கதை உங்களை கவர்ந்தால் ஒரு லைக் போட்டு கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிருங்கள். மேலும் உத்வேகம் தரும் கதைகள் மற்றும் உறவுகள் பற்றிய நுண்ணறிவுகளுக்கு தமிழ் ரெப்போ ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.